புது வாழ்வு. புது யுகம் பிறந்திடும் நேரத்திலே மலர்ந்திடும் புது வாழ்வு. புதியதோர் உலகம் படைத்திடவே புறப்படு இறை குலமே. ஆர்ப்பரிப்போம் இன்று ஆக மகிழ்வோம், இறைவனை புகழ்ந்திடுவோம். ஆர்ப்பரிப்போம் இன்று ஆக மகிழ்வோம், இறைவனை புகழ்ந்திடுவோம். புது யுகம் பிறந்திடும் நேரத்திலே மலர்ந்திடும் புது வாழ்வு. நம்மை படைத்து பாதுகாக்கும் தந்தையின் அன்பு மேலான அன்பு, உயிர் தந்து நம்மை மீட்கும் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு, வரம் பொழிந்து வழி நடத்தும் ஆவியின் அன்பு நிலையான அன்பு, வரம் பொழிந்து வழி நடத்தும் ஆவியின் அன்பு நிலையான அன்பு. ஒவ்வொரு இறைவன் பகிரும் அன்பை நாம் பகிர்வோம், நாம் பகிர்வோம். உலகம் நம்மை அவரின் சீடராய் அறிந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும். புது யுகம் பிறந்திடும் நேரத்திலே மலர்ந்திடும் புது வாழ்வு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கரங்களை குவித்து கண்களை மூடி, இயேசுவே என்னையும் என் வாழ்வையும் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கல்வாரி பலி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதாக, எங்களுக்கு விடுதலையை கொடுப்பதாக. இந்த கல்வாரி பலிபீடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தெய்வம், நீர் உயிரோடு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக வருகிறீர். எங்களுடைய குடும்பங்கள் சமாதானத்தை காண்பதாக, எங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷத்தை காண்பதாக. இதோ புனித இன்னாசியாரின் நவநாட்களில் நாங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையையும் தெய்வம் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ பல்வேறான சுமைகளோடு, போராட்டங்களோடு, வேதனைகளோடு, வருத்தத்தோடு, ஆதங்கங்களோடு, அங்கலாய்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு, எங்களுடைய குடும்ப பாரங்களோடு இதோ உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய உயிருள்ள பலியில் பங்கெடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த உயிருள்ள பலி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திட்டப்படி கடந்து சென்றுள்ளது. நம்பிக்கையின் திருப்பயணிகளான நாம் புனித இன்னாசியாரின் திருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகும் இந்நாட்களில் பல கருத்துக்களை நடத்த நாட்களில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் லோயோலா வட்டார மக்களாகிய நாம் அனைத்து இறை மக்களுடன் இணைந்து
நம்பிக்கையின் திருப்பணிகளான கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ற சிந்தனையை ஆழப்படுத்த வந்திருக்கின்றோம். ஆன்மீகத்தை புதுப்பிக்க, நம் வாழ்வை திரும்பி பார்க்கவும், வாழும் வாழ்வை அர்த்தமுடன் வாழவும் இன்றைய கருப்பொருள் இவ்வாறு அழைக்கின்றது. மூவொரு கடவுளின் ஒற்றுமையை கொண்டுள்ள குடும்பங்கள் திருக்குடும்பத்தை முன்மாதிரியாக கொண்டு தியாகம், அன்பு, பகிர்வு, மன்னிப்பு போன்ற பண்புகளாக நம் குடும்பங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஜூபிலி ஆண்டின் நம்பிக்கையின் பயணியான நம் குடும்பம் சாட்சியாக வாழ முடியும். எனவே நம் குடும்பத்தின் உறவை மீட்டு புதுப்பித்து பலன் கேட்டு புனித பலியில் பக்தியுடன் இணைந்திடுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். எந்த ஒரு மனிதன் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையானது ஒரு ஊதாரி மைந்தன் எப்படி தந்தையிடத்திலே வந்து, நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நான் உமக்கு எதிராக பாவங்கள் செய்தேன் என்று சொல்லி தன் தந்தையிடம் மன்னிப்பை கேட்கிறான். அதே போல ஒவ்வொரு திருப்பலி வேளையிலும் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்துகிறோம். நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அது தடையாய் மாறி போகிறது. நாம் நினைக்கிறோம் நம்முடைய சிறிய சிறிய பாவங்கள் அது தடையாய் மாறாது என்று சொல்லி, நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பெரிய ஆசீர்வாதங்களுக்கு அது தடையாய் மாறி போகிறது. இன்றைக்கு மனமாற்றத்தோடு மனம் திரும்புதலோடு இந்த ஆண்டவரிடத்திலே, அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் நான் வந்திருக்கிறேன், என்னை மன்னியும், என்னுடைய விண்ணப்பங்களை என்னுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இந்த தூய மறை நிகழ்வுகளில் தகுந்த முறையில் பங்கெடுக்க தடையாயிருக்கிற நம்முடைய குறை குற்றங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம்
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிகு மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை திறந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்து வழி நடத்தும் அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உரோமையர் அதிகாரம் 4 திருவசனங்கள் 16 தொடக்கம் 24 முடிய. ஆகவே கடவுள் அருள் செயலால் நம்பிக்கையின் வாக்குறுதியின் அடிப்படை ஆயிற்று. இவ்வாறு வாக்குறுதியின் ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் தம் அனைவருக்கும் தந்தை, ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகின்றேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உம் வழிமரபினர் எண்ணற்றவாறு இருப்பார் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடமில்லாத போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். நமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலிலும் சாராவுடைய கருப்பறையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தது போது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது. அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதல் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கலங்கிடாதே, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே, நீ திகைத்திடாதே,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 24 28 வரை. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் இறைவனின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் விளங்குவீராக. பிரியமானவர்களே, நவ நாட்களில் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பங்கின் திருவிழாவை வெகு விரைவில் கொண்டாடவிருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு அழகான தலைப்புகள் கொடுக்கப்படுகிறது, நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி அழகான தலைப்புகள் ஒவ்வொரு நாளும் நவ நாட்களில் சிந்தனைகளுக்கென்று கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளிலும் கூட நமக்காக ஒரு தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு? நோட்டீஸ் வாசிச்சிங்களா? உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் ஃபாதர்? ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் ரொம்ப வேதனையாக, வருத்தமாக, கவலையாக இருக்குது. உங்கள் லெஃப்டில் ரைட்டில் கொஞ்சம் பாருங்களேன், வலது பக்கம் இடது பக்கம் உட்காந்துருக்கவங்க முகத்தையெல்லாம் பாருங்கள். அட பாருங்கங்க, ஏங்க வெக்கப்படுறீங்க? பார்த்தீங்களா? ஒரு சிலரெல்லாம் பார்க்குறாங்க, ஏன் தான் உன் முகத்தை பார்த்தனோ? நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில், அவருடைய உயிருள்ள பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிருள்ள பலி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. ஒரு சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில் வேதனை, வருத்தம், கவலை, ஆதகம், அங்கலாய்ப்பு. ஃபாதர், உங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் படுற பாடு என்று சொல்லி யோசிக்கலாம். உங்களுக்கு பிள்ளையா குட்டியா, நீங்கள் துறவரத்துக்கு வந்துட்டீங்க, எங்களோட வேதனை, எங்களோட வருத்தம் எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லி ஒரு சிலரெல்லாம் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? நோட்டீஸ் வாசிச்சவங்க சத்தமாக சொல்லுங்களேன். என்னங்க? நம்பிக்கையின் திருப்பயணிகளான கிறிஸ்தவ குடும்பங்கள். நம்பிக்கையின் திருப்பயணிகளான கிறிஸ்தவ குடும்பங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், கத்தோலிக்க கிறிஸ்தவள் குடும்ப வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறான். அப்படி அழைக்கப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த மனிதன் எதை கொண்டிருக்க வேண்டும்? எதை அடித்தளமாய் கொண்டிருக்க வேண்டும்? எதை ஆதாரமாய் கொண்டிருக்க வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு
பலருடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை என்கிற இந்த அடித்தளத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். இறை நம்பிக்கை, இறை விசுவாசம், இறை பக்தி, இறை அச்சம் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஆழமான படிப்பினையை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை கேள்வி கேட்கிறார். மகனே, மகளே, நீ கத்தோலிக்க கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழுகிறாயே, இந்த வாழ்க்கையில் இந்த குடும்பத்தில் நீ எதை அடித்தளமாய் கொண்டிருக்கிறாய்? எதை அடித்தளமாய் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டும், விசுவாசத்தில் ஆளப்பட வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இன்றைக்கு பல கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத நிலைமைகள், பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்ல, பயபக்தி இல்ல. காரணம் என்ன? ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய விசுவாசம் மேலோட்டமாய் இருக்கிறது, அது ஆழமாய் செல்லவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, உன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை, உன்னுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை கட்டி எழுப்பு. இன்றைக்கு அப்படியாய் இருக்கிற குடும்பங்கள், இன்றைக்கு அப்படியாய் வாழுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் அடித்தளமானது இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் நாம் பார்க்கிறோமே, உங்களுடைய குடும்பங்கள் பாறையின் மீது கட்டப்பட்டதாயிருக்கும். பாறையின் மீது கட்டப்பட்ட குடும்பமானது மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், பெரும் காற்று அடித்தாலும், புயல் வந்தாலும் அந்த வீடானது அசைக்கப்படவில்லை. ஏனென்றால் அது பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இந்த பாறை எதை குறிக்கிறது? இந்த பாறை நம்முடைய விசுவாசத்தை குறிக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு திருப்பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையில் கொடுக்கப்பட்ட நம்முடைய தலைப்பு திருப்பயணிகள். இன்றைக்கு தாயின் கருவறையில் உருவான நாள் முதல் இந்த உலகத்தில் பிறந்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் நமக்கு தேவையானது ஒன்று உண்டு. அது என்னவென்றால் நம்பிக்கை. இன்றைக்கு நம்பிக்கையுள்ள குடும்பங்கள் எப்படி வாழும்? திருப்பாடல்கள் 1:3 அழகாய் சொல்லும். பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 1:3. பிரியமானவர்களே, தயவு செய்து இறை வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. இறை வார்த்தையை இல்லங்களில் வாசியுங்கள். ஒரு குடும்பம் விசுவாசத்தில் கட்டப்பட முக்கியமாக தேவையில் இருக்கிறது திருவிவிலியம், இறை வார்த்தை. ஒரு இடத்துல தியானம் கொடுப்பதற்காக சென்றிருந்தோம். அப்படி தியானம் கொடுத்து முடித்தவுடன் ஒரு அம்மா வந்தாங்க. ஃபாதர், எங்கள் வீட்டை பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதித்து எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஜெபித்து வழி நடத்துங்க என்று சொல்லி வந்து அழைத்தார்கள். அப்படி அழைத்த பொழுது அந்த இல்லத்திற்கு போகிறோம். அப்படி அந்த இல்லத்திற்கு சென்ற பொழுது அந்த அம்மாவிடத்தில் முதலாவது சென்றவுடன், அம்மா கொஞ்சம் பைபிள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த அம்மா பைபிள் எடுத்துட்டு வராங்க. பைபிள் எடுத்துட்டு வந்தோன்னா பைபிளை திறந்தவுடன் பைபிளில் பார்த்தா ஒரே அதிர்ச்சி. அந்த அம்மா 2 5000 ரூபா நோட்டு பைபிளுக்குள்ளே வச்சுருந்தாங்க. என்னடாப்பா இது, 2 5000 ரூபா நோட்டு வைத்திருக்கிறாங்களே, யாராவது பைபிளுக்குள்ளே 2 5000 ரூபா நோட்டு வைத்தா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், பொருளாதாரத்தில் சிக்கல் வராதுன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி, அம்மா எதுக்குமா 2 5000 ரூபா நோட்டு பைபிளுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னா, ஃபாதர், எனக்கு ஒரு மகன் இருக்கான் ஃபாதர், அவன் வீட்டில் எங்கே காசு வச்சாலும் எடுப்பான் ஃபாதர், பைபிளில் வச்சா மட்டும் எடுக்க மாட்டான் ஃபாதர். இன்றைக்கு பல இல்லங்களில் திரு விவிலியம் எப்படி இருக்கிறது? பேங்க் லோக்கராக இருக்கு, பணம் வைப்பதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இறை வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் திருவிவிலியம், இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளில் இந்த இறை வார்த்தை நம்மோடு பேசும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்கள் நம்பிக்கையில் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இந்த திருப்பாடல் 1:3 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எடுத்தவங்க வாசிங்க.
அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். பருவ காலம் கனி தந்து என்றென்றும் பசுமையாக இருக்கும் அந்த மரத்திற்கு ஒப்பாவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பமும் கிறிஸ்தவ வாழ்வும் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தில் கட்டப்பட்டிருந்தது என்றால் நாமும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல எல்லா சூழ்நிலைகளிலும் கனி தருகிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் என்ன இருக்கிறது? இன்றைக்கு விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற குடும்பங்களா நம்முடைய குடும்பங்கள்? அப்படி இல்லைனா 10:1 11 அத்தோட நான் அப்படிதான் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்றாங்க, நானும் வாழ்கிறேன். எல்லாரும் ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள், நானும் ஒரு பயணம் மேற்கொள்கிறேன். எல்லாரும் பாத யாத்திரை போறாங்க, நானும் போறேன். ஆனா என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்காது. பிரியமானவர்களே, என்னுடைய குடும்பம் இந்த விசுவாசத்தில் ஆளப்பட்டிருக்க வேண்டும், ஆளப்பட்டிருக்க வேண்டும். யோசுவா புத்தகம் 24:15 சொல்கிறது, நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்போம். நானும் என் வீட்டாரும் என் குடும்பத்தினரும் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்போம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் விசுவாசத்தில் கட்டப்படவில்லை என்றால் காரணம் என்ன? காரணம் என்ன? இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை. கூடி ஜெபிக்கிற குடும்பங்களா? கூடி ஜெபிக்கிற குடும்பம் கூடி வாழும். இன்றைக்கு குடும்ப ஜெபம் இல்லைன்னா, திருத்தந்தை குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு என்னங்க ஆகும்? மழை பெய்தாலும் உள்ள வரும், வெயில் அடித்தாலும் நம்மால் வசிக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் குடும்ப ஜெபத்தை இழந்து தவிக்கிறோம். குடும்ப ஜெபத்தில் இல்ல, கணவன் மனைவிக்குள்ளாய் போராட்டம், பிரிவினை. காரணம் என்னன்னா, ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. இன்றைக்கு திருப்பயணிகளான கிறிஸ்தவ குடும்பங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்கணும். அப்படி நம்பிக்கையில் நிலைத்து நிற்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். கூடி ஜெபியுங்கள், கூடி ஜெபியுங்கள். கணவன் மனைவி சேர்ந்து பேசுங்க, அமர்ந்து பேசுங்கள், பிள்ளைகளோடு பேசுங்கள். இன்றைக்கு சாதாரண ஒரு மனிதரை போல காலையில் எழுந்து வேலை இருக்கிறது என்று சொல்லி ஓடுகிறோம். வேலைக்கு போயிட்டு வந்தவுடன் டயர்டாக இருக்கு, சந்தோஷம், ரெஸ்ட் எடுக்கணும், இங்கே போகணும், அங்கே போகணும், டிவி பார்க்கணும், எல்லாம் இருக்கு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீகமானது அடித்தளம் இல்லை. அடித்தளம் இல்லை. அடித்தளம் இல்லை என்றால் என்ன ஆகும்? அந்த கட்டிடம் வீணாய் போகும், வீணாய் போகும். திருப்பாடல்கள் 127:1 அழகாய் சொல்கிறது, ஆண்டவரோ வீட்டை கட்டவில்லை என்றால் கட்டுவோரின் உழைப்பு வீணாய் போகும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை கட்ட வேண்டும், உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கட்ட வேண்டும். உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கலான்னு ஆசைப்படுறேன். புனித இஞ்ஞாசியார் ஆலயம் கல்லடி டச் பார் ஆலயத்தால் எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு பெருமை ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. புனித இஞ்ஞாசியார் ஆலயம் கல்லடி டச் பார், இந்த ஆலயத்தால் எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு பெருமை. நல்லா கரங்களை உயர்த்துங்க. ரொம்ப பேர் வெட்கப்படுறீங்க, புது பொண்ணு புது மாப்பிள்ளை போல. நல்லா கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை உயர்த்துங்க. எங்கெங்க பாதி பேர் தான் உயர்த்துறாங்க. நல்லா உயர்த்துங்க. ரொம்ப சந்தோஷம். இது நீங்கள் சொன்னாலும் சரிங்களா, நீங்கள் சொன்னாலும் நீங்கள் சொல்லாட்டாலும் புனித இஞ்ஞாசியார் ஆலயத்தால் எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு பெருமை தான். அதை நீங்கள் பெருசாக சொல்லணும்னு அவசியம்லாம் இல்லை. ஆனால் எது முக்கியம் என்றால், என்னால், என்னுடைய குடும்பத்தால், என்னுடைய பிள்ளைகளால் இந்த ஆலயத்திற்கு, இந்த புனிதருக்கு பெருமையா? என்னுடைய குடும்பத்தை பார்ப்பவர்கள் இவர் உண்மையான கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறான். இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தெய்வ பயத்திலும் விசுவாசத்திலும் இந்த பிள்ளைகள் சிறந்து விளங்குகிறது என்று சொல்லக்கூடிய குடும்பங்களா, சொல்லக்கூடிய பிள்ளைகளா நம்முடைய குடும்பங்கள்? அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேன், என்னுடைய குடும்பம் விசுவாசத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே,
ஒரு அம்மா வந்தாங்க, ஃபாதர் நீங்கள் லூசிஃபரை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. லூசிஃபரை எப்படிமா நாங்கள் பார்க்க முடியும்? ஃபாதர் நான் காட்டுறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போனால் கணவனை பார்த்து, பாருங்க ஃபாதர் இவன் தான் லூசிஃபர். அடப்பாவி. இன்னொரு இடத்துல, சரிங்களா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். கணவன் மனைவி 2 பேரும் இறந்து போகிறார்கள். இப்போ விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும். விண்ணகத்தின் வாசல்ல யார் இருப்பா? ராயப்பர் நிற்கிறாரு. ஏன்னா விண்ணரசின் திறவுகோல் யாரிடத்தில் இருக்கிறது? பேதுருவிடத்தில் இருக்கிறது. பேதுரு வாசல்ல நிற்கிறாரு. அப்போ கணவன் மனைவி 2 பேர் போறாங்க. அப்போ ராயப்பர் சொல்கிறார், உங்க 2 பேர்த்துல ஒருத்தருக்கு தான் விண்ணகத்தில் அனுமதி அப்படின்னு சொன்னவுடன் கணவன் உடனே சொன்னான், அப்போ என் மனைவியை அனுப்பிடுங்க அப்படின்னு ராயப்பர் இடத்துல. ராயப்பரே என் மனைவி சொர்க்கத்துக்கு போட்டும் விண்ணகத்திற்கு போட்டும் அப்படின்னு சொன்னவுடன் ராயப்பர் பார்த்தாரு, மனைவி மேலே இவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு ராயப்பர் கேட்டார், இவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது கணவன் சொன்னா, மனைவி எங்கெல்லாம் இல்லையோ எனக்கு எல்லா இடமும் சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இன்னொரு இடத்துல ஒரு பையன் திருப்பலி முடிந்தவுடன் உடனே வீட்டுக்கு வந்து ரொம்ப சேட்டை, சேரில் ஏறுறான், உடைக்கிறான், அங்கால போகிறான், ஏதாவது ஒரு பிரச்சனை, கீழே விழுந்து அடிபட்டுட்டு வந்து மேலே கீழே ஏறி ஆடுறான். அம்மா பார்த்தா, சேட்டை பண்ணாமல் இருடா, உட்காந்துரு, ஏன் அங்கேயும் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது தானே. அம்மா மறுபடியும் சொல்லிட்டே இருந்தா, கேட்கிற மாதிரி தெரியல, குச்சியை எடுத்தா அடிக்க வந்தவுடன் பையன் பார்த்தான், ஒரு சிலுவை இப்படி போட்டான். சிலுவை அடையாளத்தை போட்ட உடனே அம்மாவுக்கு சந்தோஷமாயிட்டு, என்னடாப்பா இது, மகன் நம்மளை ஆசீர்வதிக்கிறானே, என்ன நடந்துன்னு கேட்டுட்டு மகனுக்குள்ளா இவ்வளவு பக்தி இருக்கிறதே என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தில் மகனிடத்துல, மகனே ஏன் எதற்காக நான் அடிக்கு வரும் பொழுது சிலுவை போட்டேன் அப்படின்னு சொல்லி மகனிடத்தில் கேட்டவுடன் மகன் சொன்னானா, வேடிக்கையா, இன்றைக்கு பூசை முடிஞ்ச உடனே மறைக்கல்வி வகுப்பில் பங்கு சாமியார் வந்தார். பங்கு சாமியார் சொன்னார், எப்பெல்லாம் சாத்தான் பக்கத்தில் வருதோ அப்பெல்லாம் சிலுவை போட சொன்னார். இன்றைக்கு பல குடும்பங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக கதைக்கிறது, பெற்றோருக்கு மாறி கதைக்கிறது. கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை, பிரிவினையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னங்க? எங்களுடைய விசுவாசம். எங்களுடைய விசுவாசமானது இன்னும் ஆளப்படல, கட்டப்படல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடன், போராட்டம் வந்தவுடன் பிரிவினையை நாடுகிறோம், பிரிவினையை தேடி ஓடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்ல, இன்றைக்கு உண்மையான விசுவாசத்தில் நீங்கள் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய புனிதர்கள் எல்லாம் புனிதர்களாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். காரணம், குடும்பத்தில் பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் நம்பிக்கையை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பலியில் பங்கெடுப்பதில்லை. திருப்பலி வேண்டாம், வாரத்தில் ஒரு நாள், எப்போ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு வரோம், கடமைக்கு போகிறோம். நவநாள் பூசை இன்றைக்கு நல்ல க்ரௌட் இருக்குது. ஒரு சிலர் இன்றைக்கு நவநாள் பூசை கூட வர முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் விசுவாசம் முக்கியம் அல்ல, ஆண்டவர் முக்கியம் அல்ல. எங்களுடைய தேவைகள் போதும், எங்களுடைய தேவைகள் போதும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும், வகுப்புக்கு அனுப்புறீங்க, சந்தோஷம் சந்தோஷம். நல்ல வேலைக்கு போகணும், ரொம்ப சந்தோஷம். நல்லா சம்பாதிக்கணும், சந்தோஷம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விசுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் கட்டி எழுப்ப ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பாருங்களேன். பிள்ளைகளை வகுப்புக்கு ரொம்ப அழகாக அனுப்புறீங்க. 9 மணிக்கு வகுப்புனா எத்தனை மணிக்கு அனுப்புவீங்க? 8:30க்கெல்லாம் அனுப்பிடுவீங்களா? சோதனை இருக்குது, எக்ஸாம் இருக்குது பிள்ளைகளுக்கு, எத்தனை மணிக்கு வகுப்புக்கு அனுப்புவீங்க? 9 மணிக்கு சோதனை எக்ஸாம்னா எத்தனை மணிக்கு அனுப்புவீங்க? 8:30 மணிக்கு அனுப்புவீங்களா? கரெக்டாக அனுப்பிடுவோம் ஃபாதர். எல்லாரும் வாயிருந்தும் ஊமையாய் அமைதியாய் இருக்கிறீர்கள், சந்தோஷம். உங்கள் லெஃப்டில் ரைட்டில் பார்த்து கரங்களை பிடிங்க பார்க்கலாம். உங்கள் லெஃப்டில் ரைட்டில் பாருங்கள், உங்கள் லெஃப்டில் ரைட்டில் இருக்கிறவங்களுக்கு கரங்களை பிடிங்க.
கரங்களை பிடிங்க, பிடிச்சு சொல்லுங்க, நம்பிக்கையை. நம்பிக்கையை எங்க நான் தமிழ்ல தானே பேசுறேன். கரங்களை பிடித்து சொல்லுங்க, நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். பின்னாடி இருக்கிறவங்களா சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலர்லாம் பார்க்குறாங்க கையில் போட்டிருந்த மோதிரம் வளையல்லாம் பத்திரமா இருக்கான்னு. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இஞ்ஞாசியர் அதைத்தான் படிப்பிக்கிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையை வாழ்வாக்குவோம். செல்கிற இடங்களெல்லாம் நம்மை பார்ப்பவர்கள் சொல்லணும், இந்த குடும்பம் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களிடத்தில் சென்றால் ஆறுதல் கிடைக்கும், இவர்களிடத்தில் சென்றால் நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கு நம்மை பார்ப்பவர்கள் அதை சொல்ல வேண்டுமே தவிர இவங்க கிட்ட போனா இருக்கிற நிம்மதியும் போயிடும். இன்றைக்கு நாம் குடும்பமாய் சேர்ந்து எதை பேசுகிறோம்? அன்பியங்களாய் சேர்ந்து எதை பேசுகிறோம்? குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. இன்றைக்கு இந்த திருச்சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் நற்கருணை, திருப்பலி, ஜெபம், ஜெபமாலை. இன்றைக்கு இந்த ஆன்மீக காரியங்கள் எல்லாம் இல்லை என்றால் திருச்சபை எப்பொழுதோ அந்த அடித்தளத்திலிருந்து மாறி போயிருக்கும். இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது, இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை நாம் கேள்வி கேட்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அப்படி இல்லை என்றால் என்னுடைய வீடு மணல் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாகும். ஆறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, புயல் காற்று வீசியது. அப்படி வீசும் பொழுது மணல் மீது கட்டப்பட்ட வீடு நிலைகுலைந்து அழிந்து போனது. இன்றைக்கு பிரச்சனை, போராட்டம் வரும்பொழுது நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் காரணம் என்னுடைய குடும்பம் விசுவாசத்தில், நம்பிக்கையில் இன்னும் ஆளப்படவில்லை, கட்டப்படவில்லை. பாத யாத்திரையா ஆயத்து மலைக்கு, புல்லு மலைக்கெல்லாம் போறீங்க, சந்தோஷம், அப்படி தானே போறீங்க. எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது? என்னுடைய நம்பிக்கையை நான் காட்டுகிறேன், சந்தோஷம். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் பார்க்கிறோம், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம், செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை செயல் வடிவில் காட்ட வேண்டும். அந்த செயல் வடிவங்கிறது சுமனே வெறுமனே வெளி வேடத்தில் இல்லை, வெறுமனே நவநாட்களில் சும்மா நார்மலாக வந்து தலையை காட்டிட்டு போறது இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும். கடைசி காலம் வரை என்னுடைய நம்பிக்கை இந்த திருவிவிலியத்திலும், நற்கருணையிலும், திருச்சபையிலும் என்னுடைய நம்பிக்கையானது ஆளப்பட்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் பாறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறதா, இல்லை மணல் மீது கட்டப்பட்டிருக்கிறதா சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கானாவூர் திருமணத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம்? கானாவூர் திருமணத்தில் என்ன அற்புதம் நடக்கிறது? தண்ணீரை திராட்சை ரசமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். என்ன காரணம்? என்ன காரணத்திற்காக அன்னை மரியாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த திருமணத்தில் பங்கெடுத்தார்கள்? தெரிஞ்சவங்க சொல்லலாம், ஆன்சர் பதில் கொடுங்க பார்க்கலாம். எதற்காக கானாவூரின் திருமணத்திற்கு அன்னை மரியாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சென்றிருந்தார்கள்? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. எந்த காரணத்திற்காக? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்னங்க நீங்க ஃபாதர், நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்கன்னா பூசை வைங்க, போயிட்டே இருங்க, எங்ககிட்ட மாறி மாறி கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் இப்படி தான் முழிப்போம். சொல்லுங்க. அவமானம் ஏற்படக்கூடிய நிலையில் இருந்த காரணத்தினால், சரிங்களா, அதனால தண்ணீரை திராட்சை ரசமா ஆண்டவர் மாற்றினார். எதற்காக அந்த கல்யாணத்துக்கு போனாங்க? அந்த குடும்பத்தினுடைய கல்யாணத்துக்கு மட்டும் குறிப்பா எதற்காக போகணும்? யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி, பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம், யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தினுடைய முதல் வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் கானாவூரில் இருந்த அந்த குடும்பத்திற்கு நம்முடைய குடும்பமும்
அதே குடும்பத்தை போல வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் முதல் வார்த்தையை வாசிங்க. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். தேங்க்யூ. போதும். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த திருமணத்திற்கு சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அழைப்பு பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் போய் சொல்கிறீங்களா? முக்கியமானவங்க கிட்ட எல்லாம் போய் நேரில் போயிட்டு இன்விடேஷன் கொடுத்து வாங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அன்னை மரியாளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய புனிதர்களையும் அழைக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் நீங்க வாங்க, என்னுடைய குடும்பத்திற்கு தலைவராய் நீங்க இருங்க. இந்த அழைப்பை ஒரு மனிதன் கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் நம்பிக்கையில் கட்டப்பட்டிருக்கும், நம்பிக்கையில் கட்டப்பட்டிருக்கும். அழைப்பை கொடுத்து பாருங்கள் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய வாழ்வாதாரங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் பாறையின் மீது கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு ஒப்பாகும். அப்படி அன்னை மரியாளும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு வந்தார்கள் என்றால் 2 நிகழ்வு திருமணத்தில் நடந்தது. முதலாவது, அவர்களுக்குள்ளாய் இருந்த குறை நிறைவாய் மாறியது. இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களுக்குள் குறை இருக்கிறது. இன்றைக்கு அன்னை மரியாளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் நம்பும் பொழுது, நம்பிக்கையில் நிலைத்திருக்கும் பொழுது எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குறைகள் நிறைவாய் மாறும். 2வது, சாதாரண தண்ணீரை சுவை நிறைந்த திராட்சை ரசமாய் மாற்றினார். இன்றைக்கு சாதாரணமாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தின், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆண்டவர் அதிசயமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படியான ஒரு மாபெரும் அழைப்பை, குடும்ப அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த குடும்பத்தில் இந்த தெய்வத்தை, விசுவாசத்தை வளர்ப்போம், விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம், நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரை பயணிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம் வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதம் நம்பிக்கையுடன் மன்றாட்டுக்களாய் எடுத்துரைப்போம். எம்மை பராமரித்து வழிநடத்தும் தந்தையே இறைவா, அகில உலக திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். எம் திருத்தந்தையை ஆசீர்வதித்தருளும். அவரது வழிகாட்டலில் தூய திரு அவையாக நாம் வழிநடத்தப்படவும், அனைத்து துறவரத்தாரும் ஞானத்துடன் தம் பணியை செய்திடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, எங்கள் நாட்டையும் அனைத்து நாடுகளையும் உம் கரம் தருகின்றோம். உம் அரவணைப்பையும் இரக்கத்தையும் பொழிந்து எல்லா நாடுகளையும் அன்போடு பாதுகாத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று கூறிய அன்பு தந்தையே இறைவா, இன்று இத்திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருட்தந்தையே உங்கரம் தருகின்றோம். இவர் தனது ஆன்மீக வாழ்வில் முன்னெடுத்து செல்லும் பணிகளில் நீரே அவரது கரம் பற்றி நடத்தவும், எம் பங்கு தந்தை செய்யும் அனைத்து பணிகளிலும் நீர் கூடவே இருந்து இவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் சோர்ந்து போகாமல் இறுதி வரைக்கும் உம்பணி தொடர வேண்டிய உடல் ஆரோக்கியத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தூய இன்னாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
கருணையின் வள்ளலே இறைவா, இன்று இந்நவநாள் திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் லொயோலா வட்டார குடும்பங்களை பாதம் அர்ப்பணமாக்குகின்றோம். இவ்ஜூபிலி ஆண்டில் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிலைத்திருக்கவும், இவர்கள் செய்யும் தொழில்துறைகளில் முன்னேற்றமும், பிள்ளைகளின் கல்வியில் வளர்ச்சியும், இளைஞர் யுவதிகளின் வாழ்க்கை உம்மில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று தூய இன்னாசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குறிப்பாக இந்த நாளிலே திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்த பிறந்தநாள் நன்றி வழியாக எய்டன், நிருபலக்ஷன், பிரான்சிஸ் பிரகாஷ், அனபிரந்தா பிரகாஷ், பில்னோ இவன்சன், ஹைக்னிஸ் ஹவுஸ்கோன் இவர்கள் நன்றி வழியாகவும் இவருடைய வாழ்வாதாரங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்க வேண்டியும் மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, பொது தேவைகளுக்காக மன்றாடுவோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன அன்பு தெய்வமே, உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் ஏறெடுத்திருக்கிற எங்களுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை பாதம் தருகிறோம். இதோ இந்த பங்கை ஒப்பு கொடுக்கிறோம், பங்கு தந்தையை ஒப்பு கொடுக்கிறோம், பங்கு மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறை அரசு, இறை நம்பிக்கை, இறை அச்சம் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இவர்கள் ஏறெடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தெய்வத்தினுடைய துணை, உடனிருப்பு இருப்பதாக. படிக்கும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஞானத்திலும் தெய்வ பயத்திலும். கருணையே இறைவா, உன் கரங்களில் தவழ்ந்தே, பரமனே முதல்வா, உன் பாதமலர் பணிந்தே. கருணையே இறைவா, உன் கரங்களில் தவழ்ந்தே,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைப்பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்தில் தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூயமை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலக ஆயர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த கல்வாரி வழியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித இஞ்ஞாசியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே, என் தாகம் தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே. மன்னா நீரன்றோ, மண்ணில் வாழ்பவா, மன்னா நீரன்றோ, மண்ணில் வாழ்பவா, மாறுமையா உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். மாறுமையா உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். என் தாகம் தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே. நாமே உம் பிள்ளைகள், நீரே என் தெய்வம். நாமே உம் பிள்ளைகள், நீரே என் தெய்வம். அருகிலே வந்து அரவணைத்தே, அருளினை பொழிந்து நடத்திடுவேன். அருகிலே வந்து அரவணைத்தே, அருளினை பொழிந்து நடத்திடுவேன். மாறுமையா உன் உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். மாறுமையா உன் உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். என் தாகம் தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே. இதுவே என் உடல், இதுவே என் இரத்தம். இதுவே என் உடல், இதுவே என் இரத்தம். அருந்துங்கள் என்று கரம் விரித்தீர், விருந்திது என்று அன்பு செய்தீர். தாராள மனதை எனக்கு தந்தருளும், தாராள மனதை எனக்கு தந்தருளும். உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும், உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும், உம் அடிச்சுவடுகளில் பணியாற்றவும், உம் அடிச்சுவடுகளில் பணியாற்றவும், கணக்கிடாமல் கொடுக்கவும், கணக்கிடாமல் கொடுக்கவும், காயத்தை கவனியாமல் போரிடவும், காயத்தை கவனியாமல் போரிடவும், ஓய்வை தேடாமல் உழைக்கவும், ஓய்வை தேடாமல் உழைக்கவும், கைமாறு கருதாமல் கொடுக்கவும்,
கைமாறு கருதாமல் கொடுக்கவும் வேண்டிய மனப்பக்குவத்தை எனக்கு தாரும். வேண்டிய மனப்பக்குவத்தை எனக்கு தாரும். உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டுமே உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டுமே நிறைவு காண எனக்கு வரமருளும். ஆமேன். எனக்கு வரமருளும். ஆமேன். மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறு எது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். லூக்கா 12:49. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் சமாதானத்தில் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாதுகாவலாயுதித்த நீர், பாவிகள் எமக்காய் வேண்டுவீர். அண்டி வந்தோம் நம்மை ஆதரி. புனித இன்னாசி மாமுனி, பாதுகாவலாயுதித்த நீர், பாவிகள் எமக்காய் வேண்டுவீர். அண்டி வந்தோம் நம்மை ஆதரி. புனித இன்னாசி மாமுனி. விண்ணுயரின் ஜோதி வீசிடவே, வெற்றி முழக்கமும் கேட்டிடவே. விண்ணுயரின் ஜோதி வீசிடவே, வெற்றி முழக்கமும் கேட்டிடவே. பொன்னிய சீலரை வேண்டிடவே, எண்ணிய வரங்கள் தந்திடவே. பாதுகாவலாயுதித்த நீர், பாவிகள் எமக்காய் வேண்டுவீர். அண்டி வந்தோம் நம்மை ஆதரி. புனித இன்னாசி மாமுனி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. தூயவர்களின் பேரின்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமையை எங்கும் பரப்பவும் திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் தூய லோயலா இன்னாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளவும்
எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.